அவன் ஏற்கனவே காலேஜ்ல பொண்ணுங்களை ரேக் பண்ணி சஸ்பெண்ட் ஆனவன். காலேஜ் எலெக்ஷன்ல நிப்பேன்னு தகராறு பண்ணி நின்னான். எலெக்ஷன் நடக்கும்போது எங்க தோத்து போடுன்னு பயந்து வாக்குப்பட்டி தூக்கிட்டு போயிட்டான். அத திருப்பி கொண்டாடலாம் நான் போனா பெட்டி மேல கை வச்ச கைய வெட்டிடுவேன்னா. அதான் அவன் சொன்னா நான் செஞ்சேன். கரெக்டா பண்ணடா. ஏன் புள்ளையாச்சே. ஐயா ரொம்ப சந்தோஷப்படாத. உங்க அம்மா உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. என்னம்மா பேக் பண்றீங்க? ஊருக்கு போறீங்களா? நான் போல, நீ தான் போற. நானா? எதுக்கு? உனக்கு காலேஜ் லீவு தானே, நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம். ஊருக்கு நான் எதுக்குமா ஊருக்கு போணும்? அதானே அவன் எதுக்கு போணும்? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இப்படியே நீ உங்க அப்பா செலத்துல இருந்தீனா உன் ரவுடித்தனத்தையும் அடிதடியும் மாத்திக்க மாட்டேன். கொஞ்ச நாள் அவரை விட்டு பிரிஞ்சு இருந்தீனா தான் உனக்கு பொறுப்பு வரும். என்னால ஊருக்கு போக முடியாது. டேய் சக்தி, என்ன? என்ன விட நீ ஒரு விஷயத்துல தைரியசாலி. எதுல? உங்க அம்மாவே ஏத்து பேசிட்டீல. சும்மா இருப்பா. நீ இங்கேயே இரு. தினம் தினம் உனக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து சாகிறத விட நான் மொத்தமா போயிடுறேன். நீயே கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்துரு. டேய், எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ளடா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஊருக்கு போகணும். அப்பா நான் ஊருக்கு போறேன். என்னடா அது? இல்லப்பா, 50 பேர் நடிக்க வந்தாலும் என்னால சண்டை போட முடியும். ஆனா அம்மா அழுதா எனக்கு தாங்காது. எல்லா பொம்பளைங்களும் சிரிச்சுதான் காரியத்தை சாதிப்பாங்க. உங்க அம்மா அழுதே காரியத்தை சாதிச்சுட்டா. அம்மா நான் தான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டேன்ல, இனி அழுதுட்டு இருக்கீங்க. சரிங்க, சிரிச்சிட்டீங்களா? நான் இங்க இருந்துருவா. போடா. எந்த ஊர்? என் அப்பா அம்மா ஊருக்கு தான். ஆமா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவும் தாத்தா சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. என்னைக்கு சொல்லாம நீ போக சொன்ன எப்படி? அட விடுப்பா, உன் காலம் வந்தாச்சு. சொந்தத்துக்குள்ள எவ்வளவு நாளைக்கு பகை வச்சுக்கிறது? நீ திடீர்னு போய் உங்க தாத்தா முன்னாடி நின்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஆமா, தாத்தா ஊர் எது? தல 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 சீக்கிரம் வெளியே வா தல. சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு. எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கோடுது? இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு. டாய் கட்ட தொற. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்துங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். டேய், அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்ற மாப்ள. காலு 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 காலு
அடிச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. பேசாதடா. ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணுன்னு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பக்கத்து ஊர்ல வந்து லாரி லாரி ஆள கூட்டி வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் திங்க. பேசாத நீ. என்னதல நொன்ற? கால்ல போட்டானோ? ஏய், எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரு? காரு. ஏய், கட்டத்துல அடிச்சிடாம கத்திய கொடுத்து ஆள் அனுப்பிச்சு விட்டுக்காடா. ஓடுங்கடா. ஹலோ ஹலோ, அடடா, உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து ஓடவிடாம ஆக்கிட்டாங்களே. நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு கேட்க வேணாம். அட போ, ஓடு. அட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேங்க. ஒரு விஷயம் நீ சொல்ல வேணாம், போ. அட வண்டி நிறுத்துறீங்களா? ஐயோ, வளைச்சு வரானே. மறைச்சிட்டாயா. ஹலோ, போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது. எனக்கு அட்ரஸ் தெரியணும். அட்ரஸா? ஏப்பா, அங்க காலை ஒடிச்சு விடலாம் பத்தாதா? நீ வீட்டுக்கு வேற வந்து அடிக்கணுமா? லூசு. லூசா? ஆமாயா, நான் ஊருக்கு புதுசு. எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். இங்க பாருடா, ஊருக்கு புதுசாமுல்ல, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. உனக்கு யார் அட்ரஸ் வேணும்? வேலாயுதம். வேலாயுதமா? ம். அவருக்கு நீ என்ன வேணும்? நீ எது கேக்குற? நான் அவரோட பேரன். நானும் தான். இதுல யாரு முத பேரன்? அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்காண்டி இங்க வந்திருக்க? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. எப்பா, உன் ஊர்ல பிரச்சனை இந்த ஊருக்கா வர்றது? இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. சரி, எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல, 10 உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காதா? போகலாம், அத உள்ள வை. ம். சரி, வண்டியில ஏறு. தம்பி, என்ன? இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான். முடிஞ்சா நீ என்ன பால பொண்ணு எல்லா வண்டிய. மீனாட்சி, என்னங்கய்யா? 3 நாளைக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னியே, நான் கூட 150 ரூபா கொடுத்து கோழி சூப்பு சாப்பிடுன்னு சொன்னேனே. இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு? ஐயா, அம்மா வராங்க. அவ கிடக்குறா இடுப்பு செத்தவ. இந்த நல்ல சமயத்துல அவளையே ஞாபகப்படுத்துற. ம்? ஏய்யா, தாழியில இருக்கிற பணம் எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தெரியுது. ஓடாத, நில்லியா. வேண்டாம், என்ன அடிச்சா உன் தாலிக்கு தான் ஆபத்து. ஓடி வராத, உன் வெயிட் குறைஞ்சிடும். ஓட்டப்பந்தயமா காட்டுற ஒண்ணு. என்ன பண்ற பாரு. ஏண்டா, இளநீ எடுத்து அடிக்கிறனே, விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு? என்னையா கிழவின்னு சொன்ன? ஓய், தோலுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியலையே சிவகாமி. டேய், இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல. என்ன தைரியம் இருந்தா? எதுக்கு டென்ஷன் ஆகிற வேலாயுதம்? அடே, என் புருஷன் முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிர்ந்து நிக்க மாட்டா. அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற? பின்ன என்ன சூலாயுதமா? அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே. அங்கன மாடு கத்துது. ஏ சிவகாமி, மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே, என்னங்கய்யா? அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட, உன்னதாயா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரா அவன்? இதத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா? டேய், யாரா நீ? பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம்? சொல்லுவோம் வீகத்தை. எங்க தாத்தா பேரு வேலாயுதம், பாட்டி பேரு சிவகாமி, அப்பா பேரு சத்யமூர்த்தி, அம்மா பேரு தனலட்சுமி. அப்புறம் என் பேரு சக்தி. உங்க பேரு? சக்தி. என்னப்பா இது? ராசா, இப்படி ஏமாத்திட்டியே. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. சக்தி, எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் அண்டாது. துப்பு. து, து, து.
பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்பிட்டு பேரும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுறேன்.